ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் ரவையில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான பேக்கரி ஸ்டைலில் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் மெஷரிங் கப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள நார்மலான கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேங்க. அதுலேயே அரை கப் சர்க்கரை, ஒரு ஏலக்காவும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதே கப்பில் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பூனில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதுக்கு பதிலாக அரை கப் தயிர், அரை கப் பாலுங்கிற மெஷர்மெண்ட்டில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இந்த ரவையோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பொடிச்சு வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரவை கேக் ஏலக்காய் ஃப்ளேவரில் செய்யலான்னு சர்க்கரையோட ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் பொடி ரவை சேர்த்துருக்கனால அதை நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கலைங்க. நீங்கள் பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ரவை 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நான் கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேக் டின்னில் எண்ணெய் தடவி மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. குக்கரை நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட ரவையை நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சனால கேக் பேட்டர் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம ஊற்றின பால்லாம் நல்லா ரவை உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே செஞ்ச நெய்ங்க. நான் ஆல்ரெடி வீட்டிலே பாலாடை எடுத்து அதில் எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் தயாரிக்கணும்னு நான் வீடியோ போட்டுக்கோங்க. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் ஊற்றினோம்னா கேக் நல்லா வாசமாக இருக்கும். நான் அதுக்காக நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ இது கேக்கோட கரெக்டான பதம். இப்போ இதை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மெதுவாக நம்ம குக்கருக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். கேஸ் கட்டு, விசில் எதுவுமே போட வேண்டாங்க, சும்மா அப்படியே மூடிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷம் வச்சுக்கலாங்க. இப்போ வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கேக் நல்லா வெந்துருச்சு. கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கோ அல்லது கத்தியோ விட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கர்லேருந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு இந்த ஓரத்தில் லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டீமோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். இப்படி லேசாக தட்டுங்க. கேக்கு அழகாக வந்துடுச்சு. நான் போட்டிருந்த பட்டர் ஷீட்டில் கூட கேக் ஒட்டலை. இப்போ மேலே கொஞ்சம் நான் பிஸ்தாவை தூவிக்கிறேங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த ஏலக்காய், நெய், அதோடய ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருந்ததுங்க கேக்கில். கேக்கும் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.